எங்கள் ஊர் ஆட்டோவில் சிங்கப்பூருக்கு சிறுகதை. அந்த அமர்க்களமான நவநாகரிக ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்குள்ளே பிரவேசித்த போது பிரமிப்பாக இருந்தது. சென்னை ஷெனாய் நகரில் இருக்கிற சாரதா ஸ்டுடியோ தான் இவனுடைய பதிவான புகைப்பட நிலையம். அந்த ஸ்டுடியோவின் உரிமையாளர் பாலாஜி தான் கேமராவில் படம் பிடிப்பார். அடுத்த நாள் வந்து புகைப்படங்களை பெற்றுக்கொள்ள சொல்லுவார். ஷெனாய் நகரிலும் அண்ணா நகரிலும் அட்டகாசமாய் இவன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருந்த போது கிறிஸ்மஸ் திருவிழாவுக்கு இவனுடைய கடைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வடதுருவத்திலிருந்து வந்து விஜயம் செய்வார். குழந்தைகளின் படையெடுப்பால் கடை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமராவை தூக்கி கொண்டு பாலாஜி வருவார். அது 5 நாள் அமர்க்கலாம். 5 நாளும் கிறிஸ்மஸ் தாத்தாவோடு பிள்ளைகளை படம் எடுப்பார் பாலாஜி. செல்போனில் படம் எடுத்துக்கொள்கிற கலாச்சாரம், செல்ஃபி எடுக்கிற சமாச்சாரம் எல்லாம் எட்டியே பார்த்திராத பழங்காலம் அது. இப்போது கொழும்பு காலி வீதியில் அந்த அமர்க்களமான நவநாகரிக ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்குள்ளே பிரவேசித்த போது பிரமிப்பாயிருந்தது. வெளி வரவேற்பறையை அடுத்த கண்ணாடி தடுப்புக்கு அப்பால் கம்ப்யூட்டர்களை இயக்கியபடி 6 பேர் அமர்ந்திருந்தார்கள். இவனை புன்னகையோடு வரவேற்ற ரிசப்ஷனிஸ்டிடம் பதிலுக்கு புன்னகைத்துவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் என்றான். ஒளிவு மறைவில்லாமல் அவளிடம் தமிழில் கதைத்ததன் மூலம் தான் சிங்களன் இல்லை தமிழன் என்று அவளுக்கு உணர்த்திவிட்டதில் ஒரு திருப்தி. புன்னகையை தனித்துவிட்டு அவள், பாஸ்போர்ட்டுக்கா விசாவுக்கா சார் என்று வினவிய போது, இதென்ன அனாவசியமான கேள்வி என்று இவனும் புன்னகையை அணைத்து விட்டான். பாஸ்போர்ட்டுக்குன்னா என்ன, விசாவுக்குன்னா என்ன மேடம்? ரெண்டும் ஒரே ஃபோட்டோ தானே? இல்லை சார், ரெண்டும் வேறு வேறு. அப்படியா? எனக்கு விசாவுக்கு. எந்த கண்ட்ரி விசா சார்? எந்த கண்ட்ரினா என்னம்மா? நாட்டுக்கு நாடு விசா ஃபோட்டோ வித்தியாசப்படும் சார். நாட்டுக்கு நாடு ஃபோட்டோ வித்தியாசப்படுமாமே? இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற பாவனனாக இருக்கிறோமே என்று வெட்கமாயிருந்தது இவனுக்கு. அந்த பெண் இந்த விவரத்தை சொல்லாமல் இருந்தால் இவன் பந்தாவாய் அமெரிக்கா என்று ஒரு புழுகு விட்டிருந்தாலும் விட்டிருப்பான். இப்போது பணிவாய் உண்மை உரைத்தான். சிங்கப்பூர். புகைப்படம் எடுக்க கட்டணம் 1000 ரூபாய் என்றாள். அல்லாஹ், 1000 ரூபாயா? சிலோன் சல்லிக்கு 1000 ரூபாய் என்றால் இந்திய காசுக்கு 300. சாரதா ஸ்டுடியோவில் அதிகபட்சம் 50 ரூபாய் எடுப்பார்கள். 1000 ரூபாய் எடுக்கிற இந்த கொழும்பு ஸ்டுடியோவில் புகைப்படக் கலைஞர், சார் தலைமுடி நெத்தியில் விழக்கூடாது, கண்ணை நல்லா திறங்க, நிமிர்ந்து உட்காருங்க, முகத்தை லேசாக இடது பக்கம் திருப்புங்க என்று இயக்குனர் வேலை பார்த்தபோது, தம்பி நான் சினிமாவில் நடிக்கப் போகலை, சிங்கப்பூருக்கு தான் போகிறேன் என்று சிரித்தான் இவன். சிங்கப்பூர் என்கிற பெயரில் 1960இல் ஹிந்தியில் ஒரு திரைப்படம் ஒன்று வெளிவந்தது. கதாநாயகி நம்மூர் பத்மினி. ஜீவன் மே ஏக் பார் ஆனா சிங்கப்பூர் என்று இனிமையான பாடல் ஒன்று அந்த படத்தில் உண்டு. வாழ்நாளில் ஒரு முறையாவது வரவேண்டும் சிங்கப்பூர். இவன் ஏற்கனவே ஒரு முறை போயிருக்கிறான், இவனுடைய மச்சினனுடைய அனுசரணையில். அல்லாஹ், எத்தனை தசாப்தங்கள் ஓடிப்போய்விட்டன. அப்போது இவனுடைய செல்ல மகனுக்கு வயது 2. டாடியை போக விடமாட்டேன் என்று அழுது கொண்டிருந்த குழந்தையை ஏமாற்றிவிட்டு இவன் விமானம் ஏறினான். அந்த 2 வயது குழந்தை இப்போது சிங்கப்பூரில் ஒரு இன்ஜினியர். மகனுடைய அனுசரணையில் தான் இப்போது சிங்கப்பூர் பயணம். டிக்கெட், விசா, சிங்கப்பூர் தங்கல், எல்லா செலவுகளும் மகனுடைய உபயம். பாஸ்போர்ட் நகலையும் விசா புகைப்படத்தையும் இமெயிலில் அனுப்புவது மட்டும்தான் இவனுடைய பங்களிப்பு. அன்றைக்கு சிங்கப்பூரில் போன இடங்கள், பார்த்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் இவனுக்கு நினைவில் இருக்கின்றன. செந்தோசா தீவுக்கு பூமி பரப்புக்கு மேலாய் கயிற்று காரில் போனது நினைவிருக்கிறது. டைகர் பாம் கார்டன், செரங்குன் தெரு, கோமல விலாஸ் உணவகம், ஃபிஷ் ஹெட் கரி டெலிகசி என்று அறியப்படுகிற மீன் தலை மசாலாவை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஃபோட்டோ செஷன் முடிந்து வீட்டுக்கு திரும்புகிற போது 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டுமே, ஜாலியாய் ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டால் என்ன என்றொரு சபலம் தட்டியது இவனுக்கு. ஸ்டூடியோவில் கொடுத்த 1000 போக சட்டை பாக்கெட்டுக்குள்ளே 100களும் 50களுமாய் ஓர் 500 ரூபாய் கிடந்தது. இந்த 500 ரூபாயில் ஒரு 150-200 ஆட்டோவுக்கு வாரி வழங்கவா? வேண்டவே வேண்டாம். பாத யாத்திரையாகவே போகலாம்.
சிங்கப்பூரில் சுவைக்கப் போகிற ஃபிஷ் ஹெட் கறி டெலிகசியை நினைத்து சப்பு கொட்டி கொண்டே நடந்தால் 1 கிலோமீட்டர் தூரம் 100 மீட்டராய் குறுகி போகும். ஃபிஷ் ஹெட் கறி டெலிகசியை நினைத்து கொண்டே நடந்து கொண்டிருந்த போது ஆட்டோ ஒன்று இவனை உரசிக்கொண்டு வந்து தரித்து நின்றது. "தொர, ஆட்டோ தர" என்று ஆட்டோ சாரதி இவனை உசுப்பேத்தி விட்ட போது, "வெயிலாக இருக்கிறதே, பாக்கெட்டிலும் ஒரு 500 ரூபாய் போல கிடக்கிறதே, ஆட்டோ சாரதியும் அன்போடு அழைக்கிறாரே, ஆட்டோவில் ஏறிக்கண்டால் என்ன" என்ற சபலம் மேலிட ஆட்டோவை சமீபித்து ஒரு காலை எடுத்து வைத்து ஆட்டோவுக்குள்ளே பதிக்கப் போன தருணத்தில் இவனை தடுத்தாட்கொண்ட மாதிரி "மாலே மாலே" என்றொரு குரல், வியர்வையில் நனைந்த குரல் இவனை முந்திக் கொண்டு சென்றது. சிங்களத்தில் மாலு என்றால் மீன். நீளமான மூங்கில் கொம்பின் 2 முனைகளிலும் பிரம்மாண்டமான 2 கூடைகள். அந்த மூங்கில் கொம்பை தோளில் சுமந்தபடி மீன் கூடைகளை பேலன்ஸ் செய்து அந்த மீன் வியாபாரி வேர்க்க விறுவிறுக்க "மாலே மாலே" என்று கூவியபடி துரித நடை பயின்று கொண்டிருப்பதை பார்த்தபோது இவனுக்கு இவனுடைய ஃபிஷ் ஹெட் கறி டெலிகசி கனவெல்லாம் காலாவதியாகிவிட்டது. ஆட்டோ சபலமும் அடங்கிவிட்டது. ஆட்டோவுக்குள்ளே பதிக்கப் போன வலது பாதத்தை வாபஸ் வாங்கி கொண்டு ஒரு தொங்கோட்டத்தில் போய் அந்த தொழிலாளியை வழிமறித்தான். "ஐயா, இந்த சுமையை கொஞ்சம் இறக்கி வையுங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா?" "தெரியும் தொர, நான் சிங்களவன்தான், ஆனால் தமிழும் தெரியும். எந்த மீன் வேணும் தொர?" "மீன் தலை கூட இருக்கு தொர. உங்கள் உழைப்பை பார்க்கிற போது எனக்கு மீன் தலை ஆசையெல்லாம் அடங்கி போச்சு ஐயா. நீங்கள் எவ்வளவு நேரமாக இந்த வெயிட்டை சுமந்துக்கிட்டு வேகாத வெயிலில் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க?" "அலைச்சலுக்கு 5 நாள் வயிறு நிறையுமா துர? என்னை நம்பி வீட்டில் 5 வயிறு இருக்குது. காலையிலேருந்து ஒரு 2 மணித்தியாலமாக அலையிறேன். இன்னும் ஒரு 4 மணித்தியாலம் அலைஞ்சாதான் இந்த 2 கூடையும் காலியாகும். சரி, உங்களுக்கு என்ன மீன் வேணும் துர?" "எனக்கு மீனெல்லாம் வேண்டாம் ஐயா. இந்த 500 ரூபாயை பிடிங்க." "500 ரூபாயா? எதுக்கு துர?" "உங்களோட உழைப்புக்கு என்னுடைய சின்ன அன்பளிப்பு. ஒரு 1000 ரூபாய் வச்சுருந்தேன், செலவாயிருச்சு. இல்லாட்டி அதையும் சேர்த்து உங்கள் கையில் கொடுத்துருப்பேன். இந்தாங்க, இந்த 500 பிடிங்க." "ரொம்ப நன்றிங்க துர, நீங்கள் நல்லா இருக்கணும் துர." "உங்கள் ஆசீர்வாதம் ஐயா. உங்கள் கையை இப்படி கொடுங்க." "ஐயா, அழுக்கு கை துர." "உழைப்பாளி கை அழுக்காத்தான் இருக்கும், பரவாயில்லை, கையை கொடுங்க." அந்த உழைப்பாளியுடைய கைகளை பற்றி குலுக்கி "ஐபோவன்" என்று வாழ்த்தி வழியனுப்பி வைத்தான். "மாலே மாலே" அந்த குரல் போகிற திசையை பார்த்து கொண்டே நின்றபோது ஆட்டோ ஒன்று இவனை உரசிக்கொண்டு வந்து தரித்து நின்றது. அதே ஆட்டோ. "துரை, ஏறுங்க." "வேண்டாம் சார், ஆட்டோவுக்கெல்லாம் இப்போ என்கிட்ட காசு இல்லை." "நான் உங்கள்கிட்ட சல்லி கேட்கலையே துரை. நீங்கள் ஒரு சதம் கூட கொடுக்க வேண்டாம். நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு தான் நின்றேன் துரை. நீங்கள் ஒரு புண்ணிய மனுஷன். எந்த ஆட்டோவில் நீங்கள் ஏறினீங்களா, உங்கள் புண்ணியத்தில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு கிடைக்கும். ப்ளீஸ் ஏறுங்க துரை." எழுத்தாளர் AAHA கோரி அவர்கள் எழுதிய "எங்கள் ஊர் ஆட்டோவில் சிங்கப்பூருக்கு" என்ற சிறுகதை சமரசம் 1-15 மே 2026 இதழில் வெளிவந்துள்ளது. சமரசம் மாதம் 2 முறை, ஆண்டு சந்தா ரூபாய் 550 மட்டுமே. படியுங்கள், பரப்புங்கள். சமரசம் மாதம் 2 முறை.